முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அசாமில் 5450 கோடி மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து விமான கண்காட்சியை கண்டுகளித்து வருகிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அஸ்ஸாமில் நடைபெறக்கூடிய விமான கண்காட்சியில் கலந்து கொண்டு 5460 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை தொடங்கி வைத்து தற்போது கண்காட்சியை பார்வையிட்டு வரக்கூடிய அந்த நிரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வடகிழக்கு பிராந்தியத்தில் இணைப்பு, டிஜிட்டல் உட்கட்டமைப்பு, உயர்கல்வி மற்றும் நகர்ப்புற இயக்கம் ஆகியவற்றை வலுப்படுத்தும் நோக்கில் 5450 கோடிக்கும் அதிகமாக மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிலையில்தான் இதற்காக 10:30 மணி அளவில் திரிபுராவில் உள்ள மோரன் பைபாஸில் உள்ள அவசர தரையிறங்கும் வசதியில் தரையிறங்கிய அவர் போர் விமானங்கள், போக்குவரத்து விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களின் வான்வெளி கண்காட்சியை தற்போது பார்வையிட்டு வருகிறார். வடகிழக்கு இந்தியாவில் முதலில் அவசர தரையிறங்கும் வசதி இந்திய விமானப்படையுடன் ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை பயன்பாட்டு உட்கட்டமைப்பாக வடிவமைக்கப்பட்ட இது அவசர காலங்களில் ராணுவம் மற்றும் சிவிலியன் விமானங்கள் இரண்டையும் தரையிறக்குவதற்கும் புறப்படுவதற்கும் உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசதி 40 டன் வரையிலான போர் விமானங்களை கையாளும் திறன் கொண்டது மற்றும் அதிகபட்சமாக புறப்படும் எடை 74 டன் வரையில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது வான்வெளி கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு வருகிறார். ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றை கண்டுகளிக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பிற்பகல் 1 மணி அளவில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே புதிதாக கட்டப்பட்டுள்ள குமார் பாஸ்கர் வர்மா சேதுவை பிரதமர் ஆய்வு செய்கிறார். சுமார் 3030 கோடி செலவில் கட்டப்பட்ட 6 வழி எஸ்கலோட்டர் செய்யப்பட்ட PSC பாலம் குவாஹாத்தியில் வடக்கு குவாஹாத்தியுடன் இணைக்கிறது. இது வடகிழக்கு இந்தியாவில் உள்ள முதல் பாலமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த பகுதியின் அதிக நில அதிர்வு பாதிப்பை கருத்தில் கொண்டு இந்த பாலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக 1:30 மணி அளவில் குவாஹாத்தியில் உள்ள லச்சிக்காட்டில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக தற்போது அசாமில் 5450 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு வான்வெளி கண்காட்சியை தற்போது பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.